வெல்கம் டு கிஷோர் அகாடமி. ஜான்வரி 1, 2025 மிகவும் சந்தோஷமான நாள் எங்களுக்கு. ஏன்னு இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. எஸ், அன்னைக்கு தான் நாங்கள் 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணோம். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்த என்னுடைய ஃப்ரெண்ட்ஸோட குழந்தைங்க, ரிலேட்டிவ்ஸ் அண்டு அன்னோன் பர்சன் நிறையா பேர் நாங்கள் யாருன்னே தெரியாமல் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க. என்னுடைய ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் இப்போ படிச்சுட்ருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் ஃபஸ்ட்டு தெரிவிச்சுக்கிறேன். கோவிட் டைமிங்கில் தான் நான் ஃபஸ்ட்டு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ எனக்கு ஒரு நல்ல எடிட்டர் கிடச்சார். கண்டென்ட் என்னுடையது, ஆனால் அதை அழகாக எடிட் பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுறதுக்கு, யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணுறதுக்கு அவர் தான் காரணம். கொஞ்ச நாள் கழித்து அவருக்கு ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு. அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் யூடியூப் சேனலுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்தேன். 2024 ஜான்வரி 1 நான் ஒரு கோல் செட் பண்ணேன். நம்மளால் என்னென்ன வீடியோஸ், சின்ன சின்ன வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுமோ அதை போஸ்ட் பண்ணணும். ஆனால் இந்த வருஷம் முடிகிறதுக்குள்ளே கண்டிப்பாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிருக்கணும் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் டெசிஷன் எடுத்தேன். நான் டெசிஷன் எடுத்தது ஜான்வரி 1, 2024. நான் கோல் செட் பண்ணது அடுத்த வருஷம் இதே நாள் ஜான்வரி 1, 2025. நான் நினச்ச மாதிரியே நான் ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் நினச்ச மாதிரியே நான் நினச்ச டைமிங்குள்ளே என்னுடைய கோலை ரீச் பண்ணிட்டேன். அதுக்கு என்னோடய அகாடமியில் ஒர்க் பண்ண ஸ்டாஃப்ஸும் மிக முக்கியமான காரணம். நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். 12th ஃபெயில் அப்படின்னு ஒரு படம் இப்போ தான் நான் ரீசெண்டாக பார்த்தேன். 12th ஃபெயிலான ஒரு ஸ்டூடெண்ட் ஐஏஎஸ் ஆகிருப்பார். ஐஏஎஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணியிருப்பார். அந்த கதை தான் 12th ஃபெயில். நிறைய பேர் இந்த படம் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரு தடவை தோற்ற உடனே, எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆனோடனே அவருடைய கோச் சொல்லுவார், ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லுவார். தோற்று போனதுனால, அதை நினச்சி கவலைப்படுறதுனால எந்த பிரயோஜனமும் இல்லை. என்னென்ன மிஸ்டேக் நீ மேக் பண்ண அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அகெயின் ரீஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அந்த இடம், அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே தான் இங்கேயும் நான் ஃபாலோ பண்ணேன். ஒரு வீடியோ நல்லா வைரல் ஆச்சு அப்படின்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் ஒரு வீடியோ வைரல் ஆகலை, 10 வியூஸ் கூட போகலை அப்படின்னா அதுதான் எனக்கு மிகப்பெரிய பாடம். ஒன்று, சரியான நேரத்தில் நான் அதை போஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது அர்த்தம். அப்படி இல்லை அப்படின்னா அது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையில்லாத ஒரு வீடியோ அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதே மாதிரி என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாத்தையும் நான் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணேன். இதுதான் இந்த 1K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம். எங்களோட பெருமையை சொல்கிறதுக்காக இந்த வீடியோ கிடையாது. என்னுடைய ஒவ்வொரு வீடியோலையும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு மெசேஜ் இருக்கும். இந்த வீடியோவிலேருந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் சொல்கிற மெசேஜ் அதுதான், ரீஸ்டார்ட். அந்த படத்தில் சொன்ன அதே வார்த்தை தான், சிம்பிளான ஒரே வார்த்தை. ஆனால் அந்த வார்த்தைக்கு பின்னாடி நிறைய அர்த்தங்கள் இருக்குது. இன்னும் நாங்கள் 10K, 100K, 1 மில்லியன், 100 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்னு நாங்கள் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கணும். அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பாக தேவை. எங்களுக்கு எப்போவும் ஆதரவு கொடுப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த வீடியோவை முடிக்கிறேன். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. நன்றி, வணக்கம்.